ஜெயம் ரவி வந்து பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல பயங்கரமா ஆவேசமா பேசினது, கத்துனது, எமோஷனல் ஆனது, அழுதது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் காரணமா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மூணாவது நபர் உள்ள வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயம் ரவி வந்து மாலை போட்டாரு, 7-8 கோயிலுக்கு போறாரு. இனிமே வந்து பழனிக்கு போய் மாலை போட்டு அங்க அர்ச்சனை தட்டுக்கு கொடுத்து கேட்பாங்கல்ல, யார் பேர்ல அர்ச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெனிஷா பிரான்சிஸ் அப்படின்னு அங்கதான் போய் சிக்கிட்டாரு. இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. இடைக்கால ஜீவனாம்சம் என்ன அப்படின்னா, கோர்ட்டு விவாகரத்து வழக்கு முழுசா முடிஞ்சு விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி வந்து இவ்வளவு ஜீவனாம்சம் கொடுக்கணும் மனைவி குழந்தைங்களுக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. பணம், அதாவது இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுனா கொடுக்கணும். வந்து ஜெயம் ரவி என்ன போடுறாருன்னா, திடீர்னு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறாரு. அதான் இடைக்கால ஜீவனாம்சம் வந்து உடனே 2 வாரத்துல கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது, தீர விசாரிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயம் ரவியோடைய மனுக்கு கெனிஷா என்னதான் சார் ஆனாங்க, அவங்களே அங்க குற்றவாளின்னு வர தீர்ப்பு வந்திருக்கு சார். கெனிஷாவால தான் எல்லா பிரச்சனையும். ஜெயம் ரவி வந்து இப்போ வந்து பிஸியா இருக்கிற மாதிரி, படங்கள்ல நடிக்கிற மாதிரி, நான் வந்து கேஷுவலா வந்துட்டேங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க மறுபடியும் பாருங்க, ஒரு மாசம் கேப் கொடுப்பாங்க. 1 மாசம் கேப் கொடுத்துட்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்துருவாங்க. எப்படி லைம் லைட்டுக்கு வந்துருவாங்கன்னா, யூ ஆர் மை லைட், ஐ எம் யுவர் லைட். சார் வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் கோர்ட்டில் ஏதோ ஒரு தாக்கல் பண்ணி ஏதோ விசாரணைக்கு வந்திருக்கு. யாரை பற்றினா, கோர்ட்டுக்கு இவங்களுக்கு வாடிக்கையாச்சுங்கிற மாதிரி நம்ம ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி அவங்க தான். இப்போ ஜெயம் ரவிக்கு தான் இது பேக் ஃபயர் ஆகிருக்கு, தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஒழுங்காக அங்கே கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன தான் நடக்குது, ஏன் தொடர்கதையாக இருக்கிறது, என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? நீங்கள் இந்த கோர்ட்டு சம்பவத்தை விடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி சோஷியல் மீடியாவில் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல நடிகர் தான், நல்ல மனிதர் தான், ரொம்ப நல்ல மனிதர் தான். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சாஃப்டான நல்ல மனிதன் தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரில. ஆர்த்தி ஜெயம் ரவி 2 பேர் நிறையா பேட்டியெல்லாம் யூடியூப்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க, நல்ல கணவன் மனைவியாக இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து 2 பேருக்குள்ள ஒரு பிரேக்கு, 2 பேரும் பிரியறதா அறிவித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை, அடிதடி சண்டை போலே தவிர அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக ஆவேசமாக பேசினது, கத்துனது, எமோஷனல் ஆனது, அழுதது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் காரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, நாளைக்கு சேர்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கும், என்ன வேணால் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 3வது நபர் உள்ளே வந்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த விவாகரத்து வழக்கு, ஆர்த்தி ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு, குடும்ப நீதிமன்றத்தில். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஆர்த்தியோ ஜெயம் ரவியோ யாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை வாங்கி வச்சுருக்காங்க. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு ஜெயம் ரவிக்கு, கெனிஷாக்கு எல்லாருக்குமே அந்த ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க, காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதை மீறி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக ஒரு வீடியோ ஒன்று போட, அது மறுபடியும் வைரலாக, அதாவது வந்து என்னமோ கெனிஷா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, கெனிஷா வந்து இங்கே இருக்க விட மாட்டேன்ட்டாங்க, சைபர் புல்லிங் பண்ணி வந்து கெனிஷா வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு கெனிஷாவும் விட்டுட்டு போயாச்சு, நீ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஜெயம் ரவி போட்டிருந்தாரு. பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இப்படி ஜெயம் ரவியோட நிலைமை மாறி போச்சு, இவருக்கு யாராவது கவுன்சிலிங் கொடுக்கணும், சரி பண்ணணும், இவரை ஏன் இவ்வளோ எமோஷனாக பேசுகிறாரு, ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறாருலாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸு, ஜெயம் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஜெயம் ரவிகிட்ட பேசியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கெனிஷா பிரான்சிஸ் வந்து ஜெயம் ரவியோட அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, வேற எங்கேயும் போல, கோவாக்கும் போல, எங்கேயும் போல, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. உண்மையானது தான், உண்மை. 2 பேரும் அங்கே தான் இருந்திருக்காங்க. கெனிஷா இந்த பேட்டி கொடுக்கும்போதே அங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ இது ஆச்சரியமாக இருந்திருக்கு. என்னடா இப்படி பேசினாரு, என்ன ஆச்சு, போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மட்டும்தான் இருந்திருக்காரு. கெனிஷா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ரிசார்ட்டுக்கு போய் அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை இது அப்புறம் வந்து பெருசாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெனிஷா வந்து பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போயிட்டாங்க போல். இவர் என்ன பண்ணார், ஜெயம் ரவி என்ன பண்ணார், மாலை போட்டார். உங்களுக்கு தெரியும்ல, மாலை போட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு. மாலை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயம் ரவி வந்து மாலை போட்டார், 7-8 கோயிலுக்கு போகிறாரு, இனிமேல் வந்து அமைதியை தேடி மாலை போடுறாரு அப்படிலாம் நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செய்திகள் வந்தது. முதல்ல வந்து பழனிக்கு போனார்.
பழனிக்கு போய் மாலை போட்டு அங்கே அர்ச்சனை தட்டுக்கு கொடுத்து கேட்பாங்கல்ல, யார் பேரில் அர்ச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெனிஷா பிரான்சிஸ் அப்படின்னு இருக்காரு. அங்கே தான் போய் சிக்கிட்டார். என்னென்னா இன்றைக்கெலாம் வந்து எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் எடுத்து அதை எடுத்து வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாரு. இவர் என்ன நோக்கத்தில் போய் அர்ச்சனை பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதனா நம்ம மாலை போட்டு ஏதோ கொஞ்சம் வந்து நம்ம கத்துனது வச்சதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கிட்டோம், ஒரு அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு பார்த்தா இப்படி வந்து வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, இந்த வேஷத்தெல்லாம் வந்து கலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ராஜ்மோகன் சினிமா துறை அமைச்சர் இருக்கார்ல, அவரை போய் பார்த்தாரு, ஒரு புக்கை கொடுத்து வாழ்த்து சொன்னார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்திலே நடிக்க மாட்டேன், இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் இனிமேல் சினிமாவில் நடிக்கவே போகிறது இல்லைன்னு சொன்ன ஜெயம் ரவி பென்ஸ் படத்தில், அதாவது வந்து லோகேஷ் கனகராஜோட தயாரிப்பு லாரன்ஸ் நடிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிட்டு இருக்கார் ஷூட்டிங்கில். ஸோ அதாவது வந்து இதெல்லாம் எப்படின்னா இந்த பிரச்சனை நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அந்த பயங்கரமாக கத்தி வீடியோலாம் போட்டதுனால நிறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. பல பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி வீட்டில் உள்ளவங்களே கூட, எப்பா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிரும், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படியா கத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுனால அவர் வந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இயல்பு நிலையை மெயின்டைன் பண்ணுறாரு. கெனிஷா பிரான்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்காங்க. இவர் கோவாவுக்கு போகிறதுன்னு பெரிய மேட்டராக என்ன, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் வந்து எப்படின்னா ஆர்த்தி ஜெயம் ரவி 2 பேரும் கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருக்கு, விவாதத்தினால வழக்கு நடக்குது, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க 3வது மனுஷன் ஒரு மனிதர் வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த இடைக்கால ஜீவனம்சம் கேட்டிருக்காங்க. இடைக்கால ஜீவனம்சம் என்ன அப்படின்னா, இப்போ கோர்ட்டு விவாகரத்து வழக்கு முழுசாக முடிஞ்சு விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி வந்து இவ்வளோ ஜீவனம்சம் கொடுக்கணும் மனைவி குழந்தைங்களுக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, 2 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆர்த்தி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் பணம், அதாவது இடைக்கால ஜீவனம்சம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா கொடுக்கணும். அதை வந்து ஆர்த்தி வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக அது நிலுவையிலே இழுத்துக்கிட்டே இருக்குது, மாறி மாறி பெட்டிஷன் போட்டு. நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்த்தி என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அது என்ன பெட்டிஷன் போடுறாங்கன்னா, இந்த இடைக்கால ஜீவனம்சத்தை சீக்கிரம் கொடுக்கணும், அதுக்கு வந்து வழிவகுக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டு தான், இப்போதைக்கு வந்து இடைக்கால ஜீவனம்சம் ஒன்று முடிவு பண்ணி அது வந்து 2 வாரத்துக்குள்ளே இடைக்கால ஜீவனம்சம் என்னன்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து டைரக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதுக்கு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு. அதுக்குள்ளே வந்து ஜெயம் ரவி என்ன போடுறாருன்னா, திடீர்னு ஜீவனம்சம் கொடுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹைகோர்ட்டில் ஒரு மனு போடுறாரு. அதான் இடைக்கால ஜீவனம்சம் வந்து உடனே 2 வாரத்தில் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது, தீர விசாரிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயம் ரவியோடைய மனுக்கு நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் குடும்ப நீதிமன்றத்தில் போய் பேசுங்க, அவங்க வந்து 2 வாரத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க, 2 வாரத்தில் முடிச்சிருவாங்க, நீங்கள் போய் என்னன்னு பாருங்கள், நீங்கள் உங்களுடைய என்ன முறையீடு இருக்கோ அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. இது ஜெயம் ரவிக்கு ஒரு பின்னடைவு தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வந்து செலிப்ரிட்டி, இன்றைக்கி வந்து விவாகரத்துன்னு வந்தாச்சு. பல பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவாகரத்து வராங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சத்தம் இல்லாமல் விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த 2 பேருடைய கேஸ் மட்டும்தான் இப்படி வந்து கொலாயடி சண்டை மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அது காரணம் வந்து கெனிஷா பிரான்சிஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ கெனிஷா என்ன தான் சார் ஆனாங்க, அவங்களே அங்கே குற்றவாளின்னு வர தீர்ப்பு வந்திருக்கு போதே சார். கெனிஷாவால் தான் எல்லா பிரச்சனையும். கெனிஷா என்ன தான் ஆனாங்கன்னா, கெனிஷா இப்போ கோவாவில் இருக்காங்க. கெனிஷா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க, துபாய்க்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தர முடியுமோ, 5 ஸ்டார் அக்காமடேஷன் எல்லாமே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு நடத்துனது பார்த்திங்கன்னா ஒரு லேடி, ஒரு பெண்மணி தான் அந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. அந்த போய் ஹோட்டலில் வந்து தங்க ஆரம்பித்தோன்னே இவங்க போய் பார்த்துருக்காங்க, அந்த லேடி வந்து மரியாதைக்காண்டி போய் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து எனக்கு வந்து ஃபுல் பேமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போயிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஒரு 50% கொடுப்பாங்க, ஈவெண்ட் முடிஞ்சாதான் இன்னொரு 50% கொடுப்பாங்க. இப்படி தான் எல்லா அக்ரிமெண்ட்ஸும் இருக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க அக்ரிமெண்ட் அப்படி தானே அங்கே போட்டிருக்கோம், 50-50 தானே போட்டிருக்கோம்னா, இல்லை ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா தான் நான் ஈவெண்ட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க வந்து இது எப்படிங்க சரியாக வரும்னு சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ளே கைகலப்பே நடந்து போச்சு, அடிதடியே நடந்து போச்சு. அந்த பெண்ணை வந்து இவங்க அடிக்க போகன்னு கச்சா முச்சான்னு கெட்ட வார்த்தையில் பேசி, ரொம்ப அன்ஃபில்த்தி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி உங்க மாதிரி அந்த பெண்ணை வந்து காயப்படுத்திட்டாங்க, மனதளவில் வந்து காயப்படுத்திட்டாங்க. கைகலப்பாகி போச்சு. நீங்கள் வந்து நம்ம ஊரில் கைகலப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி போங்க, நீங்கள் உங்கள் பக்கம் போங்க, நீங்கள் உங்கள் பக்கம்னு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. துபாயில் எல்லாம் போச்சுன்னா அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும், அங்கெல்லாம் வந்து பதிஞ்சிருவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். அவங்க சரி பரவாயில்ல,
ஏன்னா ஈவெண்ட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க கெஸ்ட்டு, ஈவெண்ட் நடக்கணும். ஏன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவெண்ட் நடக்கலைன்னா என்ன ஆகும்? சிக்கலாயிரும்ல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, சமாதானமாக இருந்திருக்காங்க. சரி பரவாயில்ல இப்போ இருக்கட்டும் அப்படின்னு. அந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்களே அந்த பெண்மணியோட ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கிடையாது, மைனர் பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் அவங்க அம்மாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. இப்படி உங்க அம்மா அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அது இதுன்னு கண்ணாப்புறான்னு சொல்லியிருக்காங்க. அது போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அழுதுருக்கு அந்த குழந்தை. அவங்க வந்து பொறுமையா இரு, பொறுமையா இரு. நம்ம வந்து ப்ரோகிராம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து அங்க இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்திருக்கு. கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு துபாய் ஸ்டேடியத்தில. எனக்கு அந்த மேட்ச்சுக்கு டிக்கெட் வேணும். இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொன்னோனே, அதையும் அவங்க வந்து எடுத்து குடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு போனவங்க அங்கேயும் சும்மா இல்லாம, காலையில நடந்த கைகலப்பு, அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசினது, இதெல்லாம் மனசுல போட்டு உழப்பிக்கிட்டு, இந்த ஈவெண்ட்டே வந்து நல்லா இருக்காது. இது வேஸ்ட்டு. இது என்னத்த ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்ஸ்டால எல்லாம் பதிவு போட்டு விட்டாங்க. அந்த பதிவு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அந்த பதிவு துபாயில இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, என்னங்க ஒரு ஈவெண்ட்டு அது வந்து இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட் நடத்துகிற அந்த அந்த லேடி கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஷாக் ஆகி அதை பார்த்தா, டோட்டலா அந்த ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆகுற மாரி வந்து ஒரு பதிவு போட்டதுனால பயங்கர கோவம் வந்தவங்க, துபாய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. 3 வழக்கு போட்டிருக்காங்க. ஒண்ணு அவங்கள திட்டி அடிச்சது, கெட்ட வார்த்தையில பேசுனது. இன்னொன்னு அந்த குழந்தைய வந்து மனசு பாதிக்கிற அளவுக்கு குழந்தைய கூப்பிட்டு கண்டபடி பேசுனது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட்க்கு ஒத்துட்டு 50% பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அது இருந்தும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட மீறி எனக்கு முழு பணம் வேணும் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு, அந்த ஈவென்ட்க்கே குந்தகம் விளைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பதிவ போட்டதுனால 3 பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நேரா டிக்கெட்ட போட்டு ஜெயம் ரவிட்ட தான் போட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டை போட்டு இந்தியா வந்து இறங்கிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை இது வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. துபாயில் வந்து இப்போ போனாங்கன்னா கைது பண்ணிடுவாங்க. யார், கெனிசா பிரான்சிஸை. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கும் இது கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஜெயம் ரவிக்கும் இது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ட்ராமா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து கோவாக்கு போயிட்டாங்க. இவர் இங்கே இருக்காரு, படத்துலலாம் நடிக்கிறாரு, இயல்பான வாழ்க்கை திரும்பின மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நல்லதான் சொல்கிறேன்னே, நல்ல குடும்பம், தேவையில்லாமல் இந்த மாதிரி சலசலப்பை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் முழுக்க முழுக்க அந்த கெனிசா பிரான்சிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ரூடாக நடந்துப்பாங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாடுற பாட்டு, அவங்க பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு சார். அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குற மாதிரில தோற்றம் இருக்குது. பார்த்தா அவங்க பாடுற பாட்டு தான் இன்ஸ்டா ஃபீடு ஃபுல்லாக வருது, அங்கங்கே வருதே சார். அவங்க பாடுற பாட்டு இன்ஸ்டாலாம் வருது அவங்களுக்கு. அவங்க மலையாளத்தில் இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. ஒரு மலையாள படத்தில் ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த ஒரு பாட்டை பாடிட்டு பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கேரளா ஃபுல்லாக பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் இவங்க தான் ஹீரோயின் மாதிரி பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால தான் அந்த படமே ஓட போகுது. அந்த ஒரு பாட்டால தான் இவங்க பாடினதுனால தான் அந்த படமே ஓட போகுது. அந்த படத்துக்கே பெரிய மார்க்கெட்டு, பப்ளிசிட்டி, வியாபாரம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தில் நான் தான் முக்கியங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர் பண்ணி கேரளா ஃபுல்லாக பரபரப்பாக இவங்களுக்கு என்னென்னா, இந்த பிஆர் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஆரை வந்து கையில் பிடிச்சிட்டாங்க. பிஆர்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேறு எதுவும் நினைக்கிறாங்க, பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறாங்க. அதுவும் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பிஆர்ஓ, பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், அவங்களுடைய தகவல்களை கொண்டு போய் வெளியில் சேர்க்கறது சோஷியல் மீடியாவில். ஸோ பிஆர் பண்ணி பரபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக இருக்காங்கங்கிறீங்க. ஆமாம், அமைதியாக இருக்கிறவங்க அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஜெயம் ரவி போட்டார் மே 12 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க பயங்கர ஆவேசமாக. அந்த வீடியோனால அந்த அந்த லிமிட்டில் நிறுத்தியிருக்காங்க. பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டைக்கோழின்னு சொல்கிறாங்க எல்லாரும். எது எப்படி இருந்தாலுங்க குடும்ப பிரச்சனைங்க. குடும்ப பிரச்சனைக்குள்ள 3வது ஆளை கொண்டு வந்தீங்கனாலே பிரச்சனை தான். ஜெயம் ரவி பண்ணுறது தப்பு. என்ன அப்படின்னா, கணவன் மனைவி விவாகரத்து கோர்ட்டில் விவாகரத்து நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 3வது ஆளை கொண்டு வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ட்ரிகர் பண்ண தானே செய்யும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். ஆனால் அவங்க தான் பிரியிறோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்களே சார். இதுக்கப்புறம் எப்படி சார் அவங்கள வச்சு நம்ம எப்படி சார் பேச முடியும்? தப்பு இல்லையா? அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் பார்த்தீங்கன்னா தற்காலிக பிரிவு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி, படங்களில் நடிக்கிற மாதிரி, நான் வந்து கேஷுவலாக வந்துட்டேங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு கோர்ட்டை அவமதிச்சதுக்கு. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவதூறு பரப்பக்கூடாது. இவர் பேசினார்ல வீடியோவில் இப்போ மே 12, அதனால் மறுபடியும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஆர்த்தி. இந்த மாதிரி வந்து கோர்ட்டு சொல்லியும் இவர் வந்து பேசுகிறாருன்னொன்னே உடனே இவருக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு. வந்து இந்த மாதிரி நான் பேசினது தவறு அப்படிங்கிறது அவர் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஃபிஷ்ஷியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு மனநிலை வந்து தடுமாற்றத்திலே இருக்கும். இப்போ வந்து கணவன் மனைவி பிரிவுக்கு அவங்க ஆர்த்தி சொல்கிற காரணம் இந்த கெனிசா ஃப்ரான்சிஸ்ங்கிற கேரக்டர் உள்ளே வந்ததுனால தான் இது நடந்துச்சுன்றாங்க. ஸோ இவர் ஒரு காரணம் சொல்கிறார். எது எப்படி வேணா இருக்கட்டுமே, இது கணவன் மனைவி பிரச்சனை. ஆனால் இவர் பிரிவாரா மாட்டாரா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு சந்தேகம் தான். இப்போ கெனிசா ஃப்ரான்சிஸ் வந்து கோவாவில் இருக்காங்க. இவங்க மறுபடியும் பாருங்க ஒரு மாதம் கேப் கொடுப்பாங்க. 1 மாதம் கேப் கொடுத்துட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்துடுவாங்க. எப்படி லைம் லைட்டுக்கு வந்துடுவாங்கன்னா, யூ ஆர் மை லைட், ஐ எம் யுவர் லைட், யூ ஆர் மை லைஃப், ஐ எம் யுவர் லைஃப் அப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட்லாம் போட்டு மறுபடியும் வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கலைபுரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் இதை வந்து பேச்சு பொருளாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முடிகிற கதையாக தெரில. எனக்கு எண்டு கார்டு போட்டு எகத்தலமாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி கெனிசா ரீஎன்ட்ரி இருக்குன்னு சொல்கிறீங்க சார். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். அவங்களால தான் ஜெயம் ரவி வந்து பாவம் அவர் நல்ல மனுஷன் தான். நான் 3வது நபர் தலையிடால இப்படி குடும்பமே சிதைஞ்சு கிடக்குங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.